வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிரெயின் அண்ட் பிஹேவியர், காக்னிஷன் அண்ட் எமோஷன், சக்ஸஸ் அப்படின்ற அந்த தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சென்ற தலைப்பில் பார்த்தோம், நம்மளோட தன்னம்பிக்கையை எப்படி வளர்த்துக்கணும், முறையில் எப்படி பூஸ்ட் பண்ணுறது, எல்லா வேலைகளும் சரிவர செய்யணும்னு பார்த்தோம். இந்த சரிவர செய்யும் பொழுது வெற்றி என்பது அதோட கூடவே வந்துடும். சரியான ப்ராப்பர் பிளானிங், ப்ராப்பர் எக்ஸிக்யூட்டிங், ஸ்பெண்டிங் டைம், எங்கேயும் ஒரு லெத்தார்ஜிக் இல்லை, எல்லாத்தையும் சிறப்பாகவே செய்கிறோம். அதில் ஒரு கருத்தை புகுத்தி செய்கிறோம். நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன், அதாவது இன்வால்மெண்ட்டை காமிக்கிறோம். மனம் ஒன்றி அந்த வேலைகளை ஈடுபடும் பொழுது வெற்றி என்பது உடனே கூடவே வரும். அது தனியாக எங்கேருந்து வரக்கூடிய விஷயம் இல்லை. கடையில் போகிற விஷயம், ஒரு ஷாப்பிங் மால்லேருந்து ஆளுக்கு ஒரு 250 கிராம்ஸ் வெற்றி வாங்கின்னு வரலாம், சக்ஸஸ்ஸு அப்படின்ற பேச்சு இல்லை. நம்மளை இந்த ஒரு செய்யக்கூடிய செயல்களில் இன்வால்மெண்ட்டு, பார்ட்டிசிபேட்டிவ் நேச்சர், அப்புறம் சின்சியர் எஃபர்ட், அது போட்டாலே வெற்றி என்பது கூடவே வரும். இதில் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸுக்கு அங்கே இடமே இல்லை. ஏன்னு சொன்னால் சக்ஸஸ்க்கு ஷார்ட்கட் கிடையாதுன்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இதில் இன்னொன்று, நம்ம நோ ஆக்ஷன் கோஸ் அன்நோட்டிஸ்ட், இந்த பதிவுலேயும் அந்த வார்த்தைகள் வந்துடுது. ஏன்னு கேட்டால், எந்த மாதிரியான, எந்த அளவில், எந்த குவாலிட்டியில் நம்மளோட எஃபர்ட் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சக்ஸஸ் வரும். இது வகுப்பில் இருக்கிற ஒரு 40 மாணவர்களுக்கும் பொருந்தும். ஒருத்தருக்கு தான் இல்லை, எல்லாம் 40 பேரும் என்டிட்டல் டு ஹேவ் சக்ஸஸ். இந்த சக்ஸஸில் குவாலிட்டி, அந்த ரேட்டிங்ஸ் வேணால் 1-2 நம்பரில் மார்க்கில் வித்தியாசப்படுமே தவிர 40 பேரும் இது மாதிரி எஃபர்ட் போட்டால் தோல்வி என்பது இல்லவே இல்லை. அப்புறம் அந்த வார்த்தையை நம்ம டிக்ஷனரிலேருந்து என்ன பண்ணிடலாம், டிலீட் பண்ணிடலாம். எப்போவுமே சக்ஸஸ் தான். அப்போ சக்ஸஸில் அப்போ என்ன இருக்கணும், முழு அளவில் நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்கணும், சின்சியர் எஃபர்ட் இருக்கணும். இதை ஒமிட் பண்ணிடலாம், அதை டிலீட் பண்ணிடலாம், திஸ் வில் ஓவர் கம், வி வில் டிலீட் திஸ் சாப்டர், அப்படிலாம் இல்லை. என்ன படிக்கிறதுன்னு வந்துடுத்தோன்னா அங்கே என்ன டைலமாக்கு இடமில்லை. இது படிக்கலாமா, அது படிக்கலாமா, இது முன்னாடி எது படிக்கணும்னு எடுத்துட்டோமோ அந்த ரோலுக்கு என்ன உண்டோ, ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கணும் அதை சரியாக புரிஞ்சுனுட்டா டிக்ஷனரி டெஃபினேஷன் எடுத்துக்கலாம். ஆமாம், அவெல்லாம் எல்லோரும் அப்படி தான் படிக்கிறாங்க. மற்றவங்களை பற்றியில் ஒருத்தர் சுய அளவில், சுய கட்டுப்பாடோட, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு, செல்ஃப் டிசிப்ளினில் நம்ம சில வேலைகளை செய்தவங்க என்ன சொன்னால் சக்ஸஸ்ன்றது செல்ஃபோடு கூட தான் சேர்ந்தது. அதுவும் சக்ஸஸ் அதே எஸ்ஸில் தான் ஆரம்பிக்கிறது. அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் சக்ஸஸ் கூடவே வரும். இட் ட்ராவல்ஸ் இன் தி பேரலல் லைன். அதுக்கு தனியாக ஒரு லூப் லைன்லாம் வேண்டாம், இட்ஸ் கம்ஸ் இன் த சேம் லைன். செல்ஃப் டிசிப்ளினோட கூடவே சக்ஸஸ் வரும். இதுக்கு தனியாக இன்னொருத்தரை போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த சரிவர செய்யணும், எல்லா வேலைகளும் சரியாக செய்யணும். அதில் டிலிஷன், ஒமிஷன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. எக்ஸிக்யூட்டிங் திங்ஸ் இந்த பர்ஃபெக்ட் வே அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக வெற்றியை தான் தேடித்தரும். தேடித்தருன்றதை காட்டிலும் அதனோட கூடவே வெற்றி வரும். ஆமாம், வெற்றி வரத்துக்கு என்ன செய்யணும், உண்மையான உழைப்பும் உண்மையான ஒரு எஃபர்ட்டும் இருக்கணும், சின்சியர் எஃபர்ட் இருக்கணும். நம்ம படிக்கணும், பரீட்சைக்கு படிக்கணும்னா இது பரீட்சைக்கு படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இன்ன பிற வேலைகளுக்கும் அது உபயோகப்படும். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும், இப்போ நம்ம ஏதோ ஒரு பேங்க்குக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் பேங்க்குக்கு போய் அங்கே என்ன செய்யணுமோ, டெபாசிட் ரசீட் பார்க்கணும், பாஸ்புக் என்ட்ரி பண்ணணும், நம்ம தாத்தாக்கோ பாட்டிக்கோ நம்ம அதெல்லாம் செய்து கொடுக்கணும். அவங்களோட பென்ஷன் வந்துருச்சான்னு பார்த்துன்னு வரணும். வந்துருச்சுன்னா தாத்தா ஒரு ஃபார்மில் எழுத்து போட்டு கொடுத்தா பின்னாடி நம்ம போய் சைன் போட்டு தாத்தாக்கு சாமான ரூபாயை கொண்டு தரணும். இந்தாங்க தாத்தா, உங்களுக்கு என்ன வேணும்னா, அப்போ நம்மளுக்கு தாத்தாக்கு ஏதாவது டிப்ஸ் தருவாங்களாண்ணா, வேணாம் தாத்தா, நான் வேணும் போது கேட்டு வாங்கிக்கிறேன், எங்கே வைக்கட்டும், உங்களோட பர்ஸில் வச்சு விட்டா, உங்கள் பேக்கில் வைக்கட்டா அப்படின்னு நம்ம கேட்டோமான்னு சொன்னால், அது பேங்க்குக்கு போகிறதுக்கு முன்னே என்ன பிளான் எல்லாம் பண்ணோம், அதுக்கு என்ன எடுத்துன்னு போகணுமோ, தாத்தாவோட பாஸ்புக் கேட்டு பார்த்து அதில் இருக்குதா, எந்த மாதத்துலேயும் என்ட்ரி பண்ணணும்னு பார்த்து அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்கு போதுமான அளவுக்கு நம்ம எஃபர்ட் போட்டுக்கணும். ஸோ இதுக்கு தொடர்புடைய செய்திகளை ஒரு விஷயத்துக்கும் அதுக்கு லிங்க் உள்ள வேலைகளெல்லாம் தொடர்ந்து நம்ம செய்தமான சக்ஸஸ் என்பது